குருதேவ பாதமலர்கள் குருதேவ பாதமலர்கள் கதியென்று நாம் எப்போதும் கதியென்று நாம் எப்போதும் நிறைஞான அன்பை உணர்ந்தே நிறைஞான அன்பை உணர்ந்தே நலமான சேவை புரிந்தே நலமான சேவை புரிந்தே திறமான வாழ்வை அறிந்தே திறமான வாழ்வை அறிந்தே திருவான கீதம் தெரிந்தே திருவான கீதம் தெரிந்தே அரமான யாவும் அடைந்தே அரமான் யாவும் அடைந்தே அருள் வாழ்வில் ஒன்றியிருந்தே அரமான யாவும் அடைந்தே அருள் வாழ்வில் ஒன்றியிருந்தே கரணம் என்றவர் பதம் அடைந்தே சரணம் அவர் பதம் அடைந்தே ஜகத்தினிலே ஓய்வு பெறுவோம் ஜகத்தினிலே ஓய்வு பெறுவோம் ஜகத்தினிலே ஓய்வு பெறுவோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. தவ கதாம்ருதம் தப்த ஜீவனம் கபிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. இறைவா, உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடு நல்லோர், புண்ணியம் செய்தோர். ஸ்ரீமத் பாகவதம் கோபிகா கீதம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 1882. வித்யாசாகரை குருதேவர் சந்தித்தல். இந்த அமுதமொழிகளில் குருதேவர் வித்யாசாகர் என்ற ஒரு மகா மனிதரை, ஒரு மகா பண்டிதரை, ஒரு பெரிய தர்மவானை சந்திக்க செல்கின்றார். அந்த சந்திப்பின் போது எந்த வகையான உரையாடல் நிகழ்ந்தது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அந்த நபர் உடைய பெயர் வித்யாசாகர். முழு பெயர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். வித்யாசாகர் அப்படின்னாலே, வித்யா என்றால் ஞானம், அறிவு, சாகர் என்றால் கடல். வித்யாசாகர் என்றால் ஒரு ஞானக்கடல், அறிவு கடல் அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அவர் அப்படி பண்டிதராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தர்மவானாகவும் தர்ம சிந்தனை உள்ளவராகவும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும்
நன்கு படித்தவராகவும் நன்றாக எல்லோரோடும் பழகக்கூடியவராகவும் பிற உயிர்கள் மீது கருணை உள்ளவராகவும் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில், குருதேவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பகவான் அவரை தேடி போய் சந்திக்கிறார். கடவுளுடைய அவதாரம், அவரை தேடி எத்தனையோ பேர் அங்கே வருவது உண்டு. ஆனால் இவர் இத்தகைய மனிதர்களை தேடி போகிறார். பகவத்கீதையில் பகவான் சொல்கின்றார், எங்கெல்லாம் மனிதர்களிடத்திலே அழகையோ அறிவையோ திறமையையோ அதிகமாக வெளிப்படுவது நீங்கள் காண்கின்றீர்களோ அங்கெல்லாம் என்னுடைய விபூதி, என்னுடைய மகிமையே வெளிப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அந்த வகையிலே இந்த வித்யாசாகர் என்ற இடத்து மாமனிதரிடத்திலே அத்தகைய குணங்கள், மகிமைகள் வெளிப்படுவதை அறிந்த கேள்விப்பட்ட பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை செலக்ட் பண்ணி அவர் மூலமாக நமக்கு அந்த பகவத்கீதையை கொடுத்தார். அந்த மாதிரி இந்த அவதாரத்தில் பல விஷயங்களை நமக்கு கொடுக்கின்ற பொழுது அது யார் மூலமாக அவர் அதை கொடுக்கிறார், எந்த இடத்துல எந்த சந்திப்பின் போது கொடுக்கிறார் என்பதும் முக்கியமாக இருக்கணும். யாரோ ஒரு குப்புசாமிக்கு குருதேவர் அறிவுரை சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்காது. ஆனால் அன்னைக்கு சொசைட்டியால் மதிக்கப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய ஒரு மாமனிதராகவும் மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரோடு இருந்த இப்படிப்பட்ட மனிதரை குருதேவர் சந்திக்கிறார். அவரோடு உரையாடுகின்ற பொழுது நமக்கு அவர் அந்த கான்வர்சேஷன் மூலமாக, அந்த உரையாடல் மூலமாக பல விஷயங்களை உலகத்துக்கு போதிக்கிறார். ஸோ இந்த சந்திப்பு ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. அவதார புருஷரான பகவான் இந்த வரலாற்றிலே சிறந்த இடம் பிடித்திருக்கக்கூடிய வங்காளத்து மாமனிதர் வித்யாசாகரை சந்தித்தது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். அவரை சந்திப்பதற்காக வண்டியில், வாடகை வண்டியில் குருதேவர் போயிட்டுருக்கார். கூட யார் யார் இருக்கிறாங்கன்னா பவநாத், மானா நம்முடைய இந்த அமுதமொழிகள் எழுதிய மகேந்திர குப்தர், ஹஸ்ரா முதலியவர்கள் போயிட்டுருக்காங்க. இவர் ஏன் அவர் சந்திக்கணும்னு நினச்சார்னா, குருதேவர் பிறந்த அந்த கூக்லி மாவட்டத்தில் காமார்புக்கில் குருதேவர் பிறந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்க வீர் சிங் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வித்யாசாகர் பிறந்தார். ஸோ குருதேவருடைய பூர்வ ஆசிரமம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் தான். இப்போ அவர் கல்கட்டாவில் இருக்கிறார், இருந்தாலும் அவர் பிறந்த ஊர் அது. குருதேவர் சின்ன வயசாக இருக்கின்ற பொழுதே வித்யாசாகருடைய கருணை உள்ளத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். சின்ன வயசுலேயே அதை கேள்விப்பட்டிருக்கார். இங்கே அவரும் கல்கட்டாவுக்கு வந்த பிறகு, தட்சிணேஸ்வரத்துக்கு வந்த பிறகு அவருடைய பல்வேறு சிறந்த குணங்களையும் தான தர்ம செயல்களையும் கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்கணுன்னு அவருக்கு ஆர்வம் வருகிறது. இப்போது இந்த மகேந்திரநாத் குப்தா அவர்கள் அவருடைய வித்யாசாகருடைய பள்ளியில் தான் ஆசிரியராக பணியாற்றுறதுனால குருதேவர் அவர்கிட்ட சொல்கிறார், என்னை ஒரு தடவை அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்களேன், அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மாவும் சம்மதம் தெரிவிக்கிறார். அதோடு வித்யாசாகர் இடத்திலே அதுக்கான சந்திப்பதற்கான பர்மிஷன் கேட்குறார். கேட்டுட்டு வர்றார். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு பரமஹம்சர் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னொடனே அவரை அழைச்சிட்டு வாங்க, ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்றார். சொல்லிவிட்டு அவருக்கு எப்படிப்பட்ட பரமஹம்சர் அப்படின்னு கேட்குறார். அதாவது சாது அப்படின்னு சொன்னால் அவர் காவி போட்டிருப்பாரா, மொட்டை அடிச்சிருப்பாரா, பட்டை போட்டிருப்பாரா என்ற வகையிலே கேட்குறார். அதாவது ட்ரெடிஷ்னல் சாதுக்கள் மாதிரி தாடி கிடி விட்டுட்டு ஜடாமுடி விட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்றதுனால அவர் அப்படி கேட்குறார். ஆனால் குருதேவர் எப்படிப்பட்ட பரமஹம்சர் அப்படின்றத சொல்கிறார்.
அந்த மாதிரி காவிலாம் உடுத்திக்கிட்டு இல்லை அவர் ஒரு அற்புத மனிதர். சிவப்பு கரை வேட்டி போட்டிருப்பார், சட்டையும் போட்டிருக்கிறார், பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார். ராணி ராசமாணியின் காளி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் வசித்து வருகிறார். அந்த அறையில் கட்டில் இருக்குது, அது மேலே மெத்தை இருக்குது, கொசு வலையும் கட்டியிருக்கு. அந்த மெத்தையில் தான் அவர் தூங்குகிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பரமஹம்சர் என்பது வெளி அடையாளங்களை வைத்து தெரியாது. வெளியில் உள்ள அடையாளங்களை பார்த்து அவர் ஒரு பரமஹம்சர்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் போலையும் தான் அவர் செருப்பு போட்டுக்கிறார், சட்டை போட்டுக்கிறார், கட்டில் மெத்தையில் படுக்கிறார், கொசுவலை கட்டி வச்சுக்கிறார். அப்போது வெளியில் எதுவும் தெரியாது. ஆனால் அவருக்கு கடவுளை தவிர வேறு எதுவும் தெரியாது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. குருதேவர் சாதாரண மனிதர்களைப் போலவே எல்லாத்தையும் போட்டிருக்கிறார். அவர்கிட்ட வெளியே அடையாளம் எதுவும் தெரியல, எல்லாரும் போலையுமே இருக்கிறார். ஆனால் விசேஷம் அப்போ அவர்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு கடவுளை தவிர வேறு எதுவும் தெரியாது என்கிறார். கடவுளை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இரவும் பகலும் இறைவன் நினைவிலேயே வாழ்கிறார். இரவும் பகலுமே இறைவன் நினைவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே, மீண்டும் மீண்டும் கண்டு கழிக்க போவோம் வாமனமே, மழலை மனதாக மண்ணுயிர் குருவாக அன்னை காளியின் அருமை மகனாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே, மழலை மனதாக மண்ணுயிர் குருவாக மாயை அணுகாத உண்மை குருவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, ஈன்ற தாயாக இருவிழியும் நீராக காத்திருக்கான் அங்கே நமக்காக கருணை கடலாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, போவோம் வாமனமே, தட்சிணேஸ்வர் கோவிலுக்கு போவோம் வாமனமே, அண்டலந்த மலராக அருங்குணத்தின் மலையாக இரவும் பகலுமே இறைவன் நினைவாக இருப்பவனை காண போவோம் வாமனமே, ஈன்ற தாயாக இருவிழியும் நீராக காத்திருக்கான் அங்கே நமக்காக கருணை கடலாக. இதெல்லாம் தன்னுடைய மனதுக்கு சொல்லி அங்கே குருதேவரை சந்திக்க போகணும்னு சொல்லுவார். அதில் ஒரு வார்த்தை, இரவும் பகலுமே இறைவன் நினைவாக. அவருக்கு இறைவனை பற்றி வேறு சிந்தனையே இல்லை, கடவுளை பற்றியே பேசிக்கொண்டு சிந்தித்து கொண்டும் அவரை பாடிக்கொண்டும் அவருடைய புகழை பேசிக்கொண்டும் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறார்னு சொல்கிறார். அந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது குருதேவர் ஒரு குழந்தை மாதிரி வெளியிலலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரோடையும் பேசிகிட்டே வர்றார். ஆனால் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஆமர்ஷ்ட் வீதி அப்படின்னு. அங்கே வந்த உடனே குருதேவர் அந்த இடத்துல அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுறார், அதாவது பரவச நிலையில் போயிடுறார். அந்த விஷயம் தெரியாமல் மாஸ்டர் ஷாய், அதாவது மகேந்திரன் குப்தா அவர்கள் குருதேவரிடத்திலே இதோ ராஜாராம் மோகன் ராயனுடைய வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காமிக்கிறார். ஆனால் அவர் இறை சிந்தனையில் இருக்கின்ற பொழுது, பகவானுடைய சிந்தனையில் சமாதியில் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட உலக விஷயங்களை கேட்பதற்கு குருதேவருக்கு பிடிப்பதில்லை. அதனால் உடனே அவர் என்ன சொல்கிறார், இது போன்ற பேச்சுக்கள் இப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை என்றார். அவர் பரவச நிலையில் இருக்கிறது தெரியாமல் அப்படி சொல்லிட்டார், இருந்தாலும் அவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கடைசியாக வித்யாசாகருடைய வாசலுக்கு வண்டி வருது. வண்டி வந்துட்டு அவர் உள்ளே அழைச்சிட்டு போகிறார். போகும்பொழுது குருதேவர் தன்னை பார்க்குறார். தன்னுடைய சட்டையில் இருக்கிற பட்டன் கரெக்டாக போடாமல் இருக்குது.
அப்போது மாஸ்டர் மனுஷாகிட்ட பார்த்து கேட்குறார், என்னப்பா சட்டையில் பட்டன் போடாமல் இருக்குது, இது ஒன்றும் இது தப்பாயிடாதே அப்படின்னு கேட்குறார். தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போது மகேந்திரநாத் குப்தா அவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் அப்படி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். அப்புறம் அவர் சமாதானம் ஆகிடுறார். அந்த காலத்தில் நம்ம எல்லாம் இங்கிலீஷ் எஜுகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால, இங்கிலீஷ்கார் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மேனரிசம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பட்டன் போட்டிருக்கணும், நீட்டாக இருக்கணும் ட்ரெஸ் கோடெல்லாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இங்கிலீஷ் அந்த படித்தவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவரும் படித்தவர், அவர்கிட்ட நம்ம போகிறோமே, நான் இப்படி சட்டையில் பட்டன் வராமல் போனால் அதெல்லாம் வந்து அநாகரிகமாக கருதப்படுமே அப்படின்றதுக்காக அவர் கேட்குறார். ஆனாலும் இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்கிறார். அப்படியே இந்த வீட்டுக்கு மாடியில் அழைச்சிட்டு போகிறார். அந்த வீட்டை இந்த மகேந்திரநாத் குப்தா அவர்கள் வர்ணிக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஏதோ நாம் அந்த வீட்டில் குருதேவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். வித்யாசாகரின் வீட்டு வாசலில் வண்டி சென்று நின்றது. மேலை நாட்டு முறையில் கட்டப்பட்ட மாடி வீடு அது. பரந்த மைதானம், நாற்புறமும் சுவர், நடுவில் வீடு. வீட்டின் மேற்கு ஓரத்தில் கீழறையில் முக்கிய வாசலும் படிகளும் இருந்தன. வாசலின் தெற்கு பக்கம் படி. மேற்கு மதில் சுவருக்கும் வீட்டிற்கு இடையில் அங்கங்கே அழகிய பூமரங்கள். படிக்கட்டுகளின் வழியாக மாடியை அடையலாம். மாடியில் வித்யாசாகரின் அறை இருந்தது. படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் வடக்கில் ஓர் அறை, அதன் கிழக்கில் ஒரு ஹால். ஹாலின் தென்கிழக்கே இருப்பது வித்யாசாகரின் படுக்கை அறை. அதன் தெற்கு அறையிலும் வேறு ஓரிரு அறைகளிலும் பல அரிய நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சுவரின் அருகிலுள்ள அலமாரிகளில் நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஹாலின் கிழக்கு மூலையில் மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருந்தன. வித்யாசாகர் இந்த இடத்தில் மேற்கு பார்த்தபடி அமர்ந்து வேலைகளில் ஈடுபடுவார். அவரை பார்க்க வருபவர்கள் மேஜையை சுற்றியுள்ள நாற்காலியில் அமர்வார்கள். பேப்பர், பேனா, மை ஊற்றும் பேப்பர், கடிதங்கள், கணக்கு புத்தகங்கள் முதலியவை மேஜைகள் மீது இருந்தன. வித்யாசாகர் எழுதிய ஓரிரு பாடப்புத்தகங்களும் அங்கே இருந்தன. இந்த நாற்காலிக்கு தெற்கிலுள்ள அறையில் கட்டிலும் படுக்கையும் உள்ளது. அவர் அதில் தூங்குவார். மேஜையின் மீது பல கடிதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஸோ இவ்வளவு ஒரு டீட்டெயிலாக அந்த விஷயங்களை எல்லாம் அந்த மகேந்திரநாத் குப்தா சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த காட்சியை பார்ப்பது போல இருக்கிறது. இந்த அமுதமொழியினுடைய ஒரு வெற்றியே அதில் தான் இருக்கிறது. ஒரு கேமரா வைத்து பிடித்தால் கூட சில விஷயங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய பார்வையிலேருந்து எதுவுமே தப்பாமல் அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுக்கின்ற பொழுது, குருதேவருடைய இந்த அமுத மொழிகளை நாம் படிக்கின்ற பொழுது நாமும் குருதேவரோடு அந்த பயணித்து அந்த சத்சங்கத்திலே கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவது போன்று மகேந்திரநாத் குப்தா அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அந்த மேஜையின் மீது பல கடிதங்கள் அவருக்கு வந்திருக்கின்றார். அப்போல்லாம் கடிதங்கள் இப்போனா மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அப்போது கடிதங்கள் அனுப்புகிறாங்க. அந்த கடிதங்களை பற்றி மகேந்திரநாத் குப்தா சொல்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கடிதத்தை ஒரு விதவை எழுதியிருப்பாங்களாம். ஒரு விதவை, அதாவது நிறைய பேருடைய கடிதம், ஒரு விதவை கிட்டேருந்து ஒரு கடிதம் என்னென்னு வந்திருக்குன்னா, என் கை குழந்தை அனாதையாக இருக்கிறது, காப்பாற்ற யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு கதி என்று அந்த கடிதத்தில் இருக்குமா. மற்றொரு கடிதம் இருக்குமா, தாங்கள் கோடை விடுமுறையில் போய்விட்டீர்கள், எனவே எங்களுக்கு வரவேண்டிய மாத உதவித்தொகை உரிய வேளையில் கிடைக்கவில்லை, மிகவும் துன்பப்படுகிறோம், அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு ஒன்று. மற்றொரு ஏழை எழுதியிருக்கலாம், உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னை இலவசமாக சேர்த்து கொண்டார்கள், ஆனால் புத்தகம் வாங்க வழி இல்லாமல் இருக்கிறோம், அதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு கடிதம். அடுத்து இன்னொருத்தர், என்னுடைய குடும்பம் பசியால் வாடுகிறது, அருள் கூர்ந்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும், இப்படி ஒரு கடிதம். வித்யாசாகருடைய பள்ளியில் வேலை பார்க்க ஆசிரியர் ஒரு கடிதம் போட்டிருக்கலாம், என் சகோதரி விதவியாகிவிட்டால் அவளையும் இப்பொழுது நான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, இப்போதைய சம்பளம்
போதவில்லை. எனவே எனக்கு கூடுதல் சம்பளம் தருவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இருக்கும். இன்னொரு கடிதம் மேலை நாட்டிலேருந்து வந்திருக்கலாம். நான் மேலை நாட்டுக்கு வந்து இங்கே ரொம்ப துன்பத்துக்குள்ளாக இருக்கிறேன், நீங்கள் ஏழைகளின் நண்பர் அல்லவா, கொஞ்சம் பணம் அனுப்பி என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், இந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும்னு கேட்டிருக்கலாம். இன்னும் ஒருவர், இன்ன தேதியில் எங்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, நீங்கள் வந்து எங்கள் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கும். இப்போது இதெல்லாம் மகேந்திரநாத் குப்து அவரை பற்றி நன்றாக தெரிந்த காரணத்தினாலும் அவர் எப்படிப்பட்ட உதவிகளையும் தர்மத்தையும் மக்களிடையே செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அழகாக சொல்லியிருக்கார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மனிதரை தான் குருதேவர் சந்திக்கிறார். குருதேவர் வண்டியிலேருந்து இறங்கினார். வழிகாட்டுறதுக்கு அந்த வழி பிரகாரம் போயிட்டு அந்த மாடிக்கு போயிடுறாங்க. குருதேவர் உள்ளே நுழைந்த உடனே வித்யாசாகர் எழுந்து அவரை வரவேற்கிறார். வித்யாசாகருக்கும் குருதேவருக்கும் வயது வித்தியாசம், அதாவது அவருக்கு வந்து ஒரு 63-64 வயசு இருக்கும் வித்யாசாகருக்கு. குருதேவர் அவரை விட 16-17 வயது இளையவர். வித்யாசாகர் வந்து பல அரிய குணங்கள் படைத்தவர், கல்வியில் ஆர்வம் உள்ளவர். அவர்கிட்ட ஒரு தடவை மகேந்திரநாத் குப்தா கேட்கின்ற பொழுது அவர் படிப்பை பற்றி கேட்டப்போ, நான் நிறைய படிக்கணும்னு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நிறைய படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவல் இருந்தது, ஆனால் என்ன செய்வது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கியதால் எதுவுமே நிறைவேறவில்லை என்று கண்ணீருடன் கூறினார் அப்படின்றார். படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் வித்யாசாகர். அவர் எல்லா உயிர்களிடத்திலும் தயவு காட்டக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்னா, கன்றுக்கு தாய் பசுவினுடைய பால் சரியாக கிடைக்கலன்னு சொல்லி தான் பால் குடிக்கிறதையே முதல்ல நிறுத்திட்டாராமா. அப்புறம் பின்னாடி நோய் உற்ற போது கொஞ்சம் பால் குடிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி தான் பால் குடிச்சிட்டா கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாமல் போயிடும்னு சொல்லி பால் குடிக்கிறதையே நிறுத்திட்டாராமா. அதே மாதிரி குதிரை வண்டியில் போனால் குதிரைகள்லாம் கஷ்டப்படும்னு சொல்லி அந்த வண்டியில் ஏறாமல் அதுங்களுக்கு கஷ்டத்தரக்கூடாதுன்னு நடந்து போயிருக்கிறார். அது மாதிரி வழியில் யாரோ ஒருத்தவன், ஒரு சும தூக்கக்கூடிய நோயாளி கால்ரா கண்டு விழுந்து கிடக்கிறான், அவனை தானே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வைத்தியம் பார்த்து அனுப்பியிருக்கிறார். இப்படி பல நல்ல கருணை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்கிறார். சமஸ்கிருத கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த கல்லூரியில் அவருடைய அந்த சுதந்திரமான போக்குக்கு அவர்கள் தடை விதித்ததனால் அங்கிருந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். அவர் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களிடத்திலும் ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறார். தன்னுடைய ஆசிரியர் தங்கிட்ட பேசுகிற ஆசிரியருடைய மகளுக்கு திருமணத்துக்கு அவரே சீர்வரிசையாக புடவெல்லாம் நகைலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி தாயிடத்துலேயும் ரொம்ப அன்பு உள்ளவராக இருந்திருக்கிறார். அம்மா ஒரு தடவை அண்ணாவோட கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வித்யாசாகர் வர்ற வழியில் திடீர்னு அங்கே போகிற ஆறில் பெரிய வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, படகும் இல்லை, ஆனாலும் அந்த ஆபத்தான நதியில் குதித்து நீந்தி அக்கறைக்கு போயிட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அம்மாவிடத்துலேயும் ஒரு பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். இப்போ குருதேவர் வந்த உடனே அந்த வீட்டு ஜனங்கள்லாம் வந்து அவரை வணங்கி அவர்கிட்ட அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் வந்திருக்காங்க, வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ குருதேவர் அங்கே வந்த உடனே அங்கே ஒரு பையன் வந்திருக்கிறான் வெளியிலேருந்து. அவனை பார்த்த உடனே அவருக்கு காளிகிட்ட பேசுகிறார், அம்மா இந்த பையன் மிகுந்த உலகப்பற்று உடையவனாக இருக்கிறான், இவன் உன் அவித்தியை உலகைச் சேர்ந்தவன், அவித்தியின் வாரிசு இவன் என்றார். நம்ம தான் முன்னாடியே தெரியும், குருதேவர் எல்லாருடைய உள்ளத்தையும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடியவர். ஸோ அந்த பையனுக்கு அந்த உலகப்பற்று நிறையா இருக்கிறது அப்படின்றத பார்த்த உடனே, அம்மா இந்த பையன் உன்னுடைய அவித்தியோட உலகை சேர்ந்தவன், அவனுடைய வாரிசு. அதே மாதிரி இன்னொரு பையன் இருக்கிறான், அவனை பார்த்தும் சொல்கிறார், இவன் நல்ல சம்ஸ்காரம் உள்ளவனாக இருக்கிறான், இவன் வந்து பல்கு நதி மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணாலே எப்படி தோண்டினாலே அந்த நதியில் தண்ணி வரும், அந்த மாதிரி இவனுக்கு நல்ல ஆன்மீகம் வரும் அப்படின்றத அங்கே சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போது வித்யாசாகர்
இவர் ஏதாவது இனிப்பு கொண்டு வந்தால் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறார் சிற்றுண்டி. அதுக்கு மைந்தனை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் உள்ளே போய் சில இனிப்பு வகைகளை கொண்டு வரார். அதை குருதேவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறார். அந்த இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு குருதேவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? இன்று கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன். இதுவரை ஓடை ஆறு அதிகமாக போனால் நதியை பார்த்திருக்கிறேன். இன்று கடலையே பார்க்கிறேன் என்று புன்னகையோடு ஒரு ஜோக்காக சொல்கிறார். அதாவது ஏன் கடலையே கடலில் வந்திருக்கிறேன், இன்றைக்கி நான் கடலில் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா அவர் பேர் சாகர், வித்யாசாகர். சாகர்னா கடல், அறிவு கடல். அதனால் இன்றைக்கி நான் கடலிடத்துக்கு வந்திருக்கிறேன், கடலில் வந்திருக்கிறேன், கடலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றார். அப்போது வித்யாசாகர் என்ன சொல்கிறார்? இது கடல் தானே, கடல்னால் உப்பு தண்ணி தானே இருக்கும். அப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உப்பு தண்ணியை தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனாலும் கொஞ்சம் உப்பு தண்ணியை எடுத்துகிட்டு போங்க, வேறு ஒன்றும் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சார், இல்லை இல்லை, நீங்கள் ஏன் உப்பு நீர்? நீங்கள் அவித்தியை கடல் அல்ல, வித்தியை கடல். நீங்கள் ஒரு பார்க்கடல். எல்லோரும் சிரித்தனர். ஸோ பொதுவாக கடல்னால் அது உப்பு நீராக தான் இருக்கும். அதனால் வித்யாசாகர் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் உப்பு தண்ணி தான் கொண்டுட்டு போக முடியுன்றார். அப்போ குருதேவர் சொல்கிறார், நீங்கள் அந்த உப்பு நீர் உள்ள கடல் இல்லை, நீங்கள் பார்க்கடல். காரணம், நீங்கள் வித்யாசாகர், அவித்யாசாகர் இல்லை. அவித்யானா அறியாமை கடல், வித்யாசாகர்னா அறிவுக்கடல். ஸோ நீங்கள் அறிவுக்கடல், பார்க்கடல். அதனால் நீங்கள் உப்பு நீர் கிடையாது, நன்னீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதை நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் பணிவாக சொல்கிறார். அப்போது குருதேவர் சொல்கிறார், நீங்கள் பண்ணுறீங்க சாத்வீக கர்மம் செய்கிறீங்க. கர்மம் செஞ்சாலே அது ரஜ குணமாகும். ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து சத்துவ குணத்தோடு சேர்ந்தது, சத்துவ குணம் சேர்ந்த ரஜஸ். அதனால் பிறர் மீது உங்களுக்கு அந்த கருணை இருக்கிறதன் காரணமாகத்தான் இந்த சேவையெல்லாம் செய்கிறீங்க. பொதுவாக செயல்னாலே ரஜகுணம்தான், ஆனால் உங்களுடைய சத்துவத்தின் ரஜஸ், அதனால் ஒரு குற்றமும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறார். சுகதேவர் போன்றோர் உலகத்திற்கு போதிப்பதற்காக, கடவுளை பற்றி உபதேசிப்பதற்காக கருணையை வைத்திருந்தனர். ஈவன் அந்த சுகதேவர் போன்ற ரிஷிகள், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உலகத்திற்கு போதிப்பதற்காக தங்களிடத்திலே கருணையை வைத்திருந்தார்கள். அதே மாதிரி நீங்கள் உயிர்களுக்கு, உலகத்துக்கு, மக்களுக்கு கல்வியும் தருகிறீர்கள், உணவும் தருகிறீர்கள். இந்த செயல் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காரியங்களை நீ செய்கின்ற பொழுது பற்றில்லாமல் செய்தீர்களே, ஆனால் இதன் மூலமாக இறை அனுபூதி உண்டாகும். அதாவது நான் செய்கிறேன்ற அகங்காரமோ இதை வந்து ஒரு செயலாக மட்டும் செய்யாமல் எந்த விதமான பற்றும் இல்லாமல் இறைவன் தங்கள் மூலமாக செய்கிறான் என்று நம்ம செஞ்சோம்னா, பற்றில்லாமல் செய்தால் அதனால் இறை அனுபூதியே உண்டாகும். ஆனால் சில பேர் இந்த மாதிரி காரியங்கள், உணவு கொடுக்கறதோ, கல்வி கொடுக்கறதோ, தான தர்மம் செய்கிறதோ, இதெல்லாம் பேருக்காகவும் புகழுக்காகவும் அவர்கள் செய்தார்கள் என்றால், அதன் மீது உள்ள பற்றினால் செய்தார்கள் என்றால், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு செய்தார்கள் என்றால், அந்த காரியத்தினால இறை அனுபூதி கிடைக்காது. இறைவன் நம்ம மூலமாக இந்த காரியத்தை செய்கிறான், நான் ஒரு கருவி மாத்திரம்தான் அப்படி என்று பற்றில்லாமல் யார் இந்த காரியங்களை செய்கின்றார்களோ அவர்கள் இறை அனுபூதியை பெற முடியும். அதோடு நீங்கள் ஒரு சித்தரும் கூட அப்படின்னு சொல்கிறார். சித்தர்னா அதாவது ஒரு பர்ஃபெக்டான மனிதர், ஒரு பூரணம் அடைந்த மனிதர் அப்படின்னார். ஒரு பூரண மனிதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. வித்யாசாகர் அது எப்படி அப்படின்னு கேட்குறார். அது குருதேவர் சொல்கிறார், இந்த உருளைக்கிழங்கு மற்ற காய்கறிகள்லாம் நாம் அதெல்லாம் ஹார்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இதெல்லாம் முதல்ல அது, ஆனால் வேக வச்சிட்டோம்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாகிடும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இப்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க, அதாவது சித்தர் ஆகிட்டீங்க, பக்குவம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு. வெந்ததை வந்து பக்குவமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி.
அப்போ அவர் சொல்கிறார், காய்கறிகள் அந்த மாதிரி பக்குவமாகும், ஆனால் உளுத்து மாவு நம்ம வடைக்கு போடுறோம், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை எடுத்து எண்ணெயில் போட்டால் அது வெந்த உடனே ஹார்டாகிடும். அப்போ அது அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறார். ஆனால் உளுந்து மாவு உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியாகி விடுகிறதே, அது வெந்து போச்சு, பக்குவமாகிடுச்சு, ஆனால் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ குருதேவர் சொல்லார், நீங்கள் அத்தகையவர் அல்ல, நீங்கள் வெற்று பண்டிதர்கள் அல்ல, அரைவேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள் சாதாரண பண்டிதர்கள், அவர்கள் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. கழுகுகள் மிக உயரத்தில் பறந்தாலும் அவர்களுடைய பார்வை பிணக்குழியிலே இருக்கின்றது. அதுபோல்தான் சாதாரண வெறும் பண்டிதர்கள், அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக உயர்வான விஷயங்களாக இருக்கும், ஆனால் அவர்கள் மனம் காமினி காஞ்சனத்திலே, அதாவது உலக இன்பத்திலே நாட்டம் உள்ளதாக இருக்கின்றது. சாதாரண பண்டிதர்கள், வெறும் பண்டிதர்கள், அவர்கள் கழுகுகளைப் போல் அவர்களுடைய பார்வை உலக ஆசைகளிலே நிறைந்திருக்கிறது, உலகை பற்றி கொண்டிருக்கிறார்கள். கழுகை போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள், உலகத்தின் அவித்திய பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் தயை பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தயை பக்தி வைராக்கியம் போன்றவை தான் வித்யையின் மகிமைகள். இப்போ தயை இருக்கிறது, பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருந்ததுன்னா அதெல்லாம் வித்யினுடைய மகிமைகள் அப்படின்றார். வித்யாசாகர் இதெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். குருதேவர் அந்த ஆனந்தமூர்த்தியாக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். வித்யாசாகர் அவர் சமஸ்கிருத கல்லூரியில் படித்த காலத்தில் அந்த கல்லூரியிலே முதல் மாணவராக திகழ்ந்து தங்கப்பதக்கம் வென்றவராக இருக்கிறார் வித்யாசாகர். அந்த கல்லூரியில் படித்ததோடு அங்கேயே தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். சமஸ்கிருத இலக்கணத்திலையும் நல்ல பயிற்சி, மேலும் அவருடைய சொந்த முயற்சினால் ஆங்கிலமும் கற்றிருக்கிறார். ஆனால் கடவுளை பற்றி அவருக்கு அவ்வளவாக ஒரு மத விஷயங்களில் சம்பந்தமாக அவர் எதுவும் பேசுறதில்லை, யாருக்கும் அது சம்பந்தமாக அறிவுரையும் சொல்கிறதில்லை. நம்முடைய தரிசனங்களை எல்லாம் படித்திருக்கிறார். இந்து மத தரிசனங்களை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால், அவர்கள் எதை சொல்வதற்கு முற்பட்டனவோ விளக்குவதற்கு முற்பட்டனவோ அதில் வெற்றி பெறவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு சாதாரண இந்துவாக இந்துக்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் பின்பற்றினாலும், பூநூல் அணியிறது, ஸ்ராத்தங்கள் செய்வது, அது மாதிரிலாம் பண்ணால் கூட, லெட்டர் எழுதும்போது கூட ஸ்ரீ ஸ்ரீ ஹரிசரணம் அப்படின்னு போட்டு தான் எழுதுவார். ஆனால் கடவுளை பற்றி அவர் கருத்து என்னென்னா, கடவுளை அறிவது என்பது இயலாத காரியம். அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? நாம் எதை செய்தால் எல்லோரும் நம்மை பின்பற்றி அதன் மூலம் இந்த உலகமே சொர்க்கமாகுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்று நினைக்கிறேன். உலகிற்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதை செய்ய எல்லோரும் முயல வேண்டும் என்று பதிலளித்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இவர் இவ்வளோ நல்ல மனிதராக இருந்தாலும் கடவுள் மீது ஒரு பக்தி அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்கிட்ட கிடையாது. இவர் என்ன செய்கிறாருன்னா, நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் நல்ல விஷயம் நம்மளை பின்பற்றி மற்றவங்களும் செய்வாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கருத்து தான் இவர்கிட்ட இருக்குது. அதாவது நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். நாம் 4 பேருக்கு தான தர்மம் செஞ்சோன்னா பின்னாடி வரவங்க நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க, அவ்வளோதான் இருக்குது. இது எதுக்காக செய்யணும்? அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். நான் யாருக்கு இந்த உலகத்தில் உதவி பண்ண முடியாது, அந்த கடவுள் தான் இந்த மனித வடிவங்கள்லாம் இருக்கிறார், அவருக்கு அந்த மக்களுக்கு சேவை செஞ்சால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படின்ற கருத்தெல்லாம் தான் நம்ம குருதேவர் உலகத்துக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தகைய மனிதர்களுடைய சுபாவம் என்னென்னா, அவங்களுக்கு நேருக்கு நேராக கடவுளை பற்றியான எந்த விதமான அனுபவமும் இல்லாததுனால கடவுளை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை, கடவுளை பற்றியான கருத்துக்களை கொண்டு வர்றதே இல்லை. அவங்க உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவங்க யார் உலகத்துக்கு நன்மை செய்கிறதுன்றதான் குருதேவருடையது. நீ யார் உலகத்துக்கு நன்மை செய்ய? கடவுள் உலகத்தை படைச்சவன், அவனால் காப்பாற்ற முடியாதா, நீ காப்பாற்றுற அப்படின்ற. அதனால் இந்த வித்யாசாகரை இவர் சந்தித்ததனுடைய நோக்கமே, இப்படிப்பட்ட பகவான்
பகவத்கீதையை சொல்கிறார், எத் யதா சரதி சிரேஷ்ட தத்து ஏவோ இதரோ ஜனக சயத். அதாவது பெரிய மனிதர்கள் எந்த வழியை பின்பற்றுறாங்களோ அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நாம் நன்மை செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியுதே வழி, எதுக்காக நன்மை செய்யணுன்ற கான்செப்ட் இவரிடத்துல இல்லாமல் இருக்குது. அதை தான் குருதேவர் இன்னைக்கு புரிய வைக்க போகிறார். அதனால் இவருடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நாம் எதை செய்தால் எல்லோரும் நம்மை பின்பற்றி அதன் மூலம் இந்த உலகமே சொர்க்கமாகுமோ அதை செய்ய வேண்டும், இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்று நினைக்கிறேன். உலகிற்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதை செய்ய எல்லோரும் முயல வேண்டும் என்றார். இதுவரை குருதேவர் வித்யை அவித்யை பற்றி பேசி கொண்டிருந்தார். அடுத்ததாக குருதேவர் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசப் போகிறார். இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணா अर्पणमस्तु. जय श्री गुरु महाराज जी की जय, महामाई की जय, स्वामी जी महाराज जी की जय.